தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய மொழிப்போர் ஈகியர்களின் 60வது ஆண்டு வீர வணக்க நாள். இந்த மொழிப்போர் ஈகியர்கள் அவர்களுடைய 60வது ஆண்டு வீர வணக்க நாள். இந்த நாளிலே தமிழர்களாகிய நாம் சாதி சமய கட்சி எல்லைக்கோடுகளை தாண்டி நம்முடைய மொழிப்போர் மானத்தமிழ் மறவர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். போடுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் ஈகியர்களுக்கு தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நெஞ்சில் ஏற்றுவோம், நெஞ்சில் ஏற்றுவோம், நெஞ்சில் ஏற்றுவோம், நெஞ்சில் ஏற்றுவோம். அன்னை தமிழ்மொழி காத்திட, அன்னை தமிழ்மொழி காத்திட. இன்னுயிரிந்த போராளிகளை நெஞ்சில் ஏற்றுவோம், நெஞ்சில் ஏற்றுவோம். தமிழர்கள் நாங்கள் நெஞ்சில் ஏற்றுவோம். அன்னை தமிழை அரியணை ஏற்று, அன்னை தமிழை அரியணை ஏற்று அயராது பாடுபடுவோம். மொழிப்போர் ஈகியர் நாளில், மொழிப்போர் ஈகியர் நாளில் சூழ் உரைப்போம், சூழ் உரைப்போம். தமிழர்கள் நாங்கள் சூழ் உரைப்போம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு கேட்கின்றோம், கேட்கின்றோம். தமிழர்கள் நாங்கள் கேட்கின்றோம். 65 மொழி புரட்சியில், 65 மொழி புரட்சியில் 400க்கு மேற்பட்ட தமிழர்கள் நாங்கள் உயிர் கொடை கொடுத்தோம். தமிழர்கள் நாங்கள் உயிர் கொடை கொடுத்தோம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றே முழங்கி இங்கே. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றே முழங்கி இங்கே. இன்னும் இழந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளில் கேட்கின்றோம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு எங்கே தமிழ், எதிலே தமிழ். அன்னை தமிழை அரியணை ஏற்று, அன்னை தமிழை அரியணை ஏற்றும் போராட்ட களத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். தமிழர்களே, தமிழர்களே ஒன்றுபடுவோம், 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 ஒன்றுபடுவோம். சாதி மத கட்சிகளை, சாதி மத கட்சிகளை கடந்து இங்கு தமிழர்களாக ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். தமிழர்களே, தமிழர்களே, உலகத்திலே தான் தாய் மொழிக்காக ஒரு புரட்சியை நடத்திய நாடு தமிழ்நாடு. முதலும் முடிவுமாக நிகழ்ந்த தேசம் தமிழ் மொழிக்காக, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக அந்நிய மொழி ஆதிக்கம் இங்கே நுழைய விடாமல் தடுப்பதற்காக நடந்த மொழி புரட்சி. 1937-38 காலகட்டத்திலே வெள்ளையனுடைய ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருந்த போதே சென்னை மாகாணம் என்று சொல்வார்கள், மெட்ராஸ் ரெசிடென்சி, இதனுடைய தலைமை அமைச்சர் அதாவது பிரதமர் மூதறிஞர் ராஜாஜி என்பவர் தலைமையிலே வெள்ளைக்காரன் காலகட்டத்திலே சென்னை மாகாண அரசு அப்பொழுதே இந்தியை தொடக்க கல்வி முதல் உயராய்வு பட்டப்படிப்பு வரை இந்தியை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை நமக்கென்று இந்திய நாடு அல்லது இந்திய தேசம் என்று சொல்லப்படுகிற இந்த பெரு நிலப்பரப்புக்கென்று அன்றைக்கு அரசு இல்லை, அதாவது ஒன்றிய அரசு இல்லை, வெள்ளையர் அரசு தான், தலைமையகம் லண்டன். ஆனாலும் இந்த மாகாண ஆட்சியிலே விடுதலைக்கு முன்பே இந்தி ஆதிக்க ஆற்றல்கள் இந்தியை திணிக்கிற முயற்சியிலே
இந்தியாவினுடைய இணைப்பு மொழியாக, ஆட்சி மொழியாக, நிர்வாக மொழியாக, கல்வி மொழியாக இந்தி வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 1937-38 திணிக்க பார்த்தார்கள். இந்தியாவிலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அந்த இந்தி திணிப்பை எதிர்த்த முதல் தேசம் தமிழ் தேசம். திருச்சியிலே முத்தமிழ் காவலர் கே.பி. விஸ்வநாதன் அவருடைய ஒருங்கிணைப்பிலே தமிழர் படை திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி, பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்று சொல்வார்கள், அவர் தொடக்கத்திலே திராவிட அமைப்பிலே இருந்தவர்தான். பெரியார் ஈவேராவுடைய சீடராக இருந்தவர்தான். சிறந்த பேச்சாளர். அவருடைய தலைமையிலே தமிழர் படை திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி மாதக்கணக்கிலே நடந்து சென்னை மெரினா கடற்கரையிலே மிகப்பெரிய கூட்டம், பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கூடி அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய மறைமலை அடிகளார். அவர்தான் தனித்து தமிழ் இயங்கும், தூய தமிழில் பிறமொழி கலப்பு இன்றி பேச முடியும், எழுத முடியும், உலகத்தின் முதன்மொழி தமிழ்தான் என்பதை அந்த காலத்திலே உறுதி செய்து, அத்தகைய மொழிக்கு இன்னொரு மொழியால் நேர்ச்சி, அதாவது ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மாபெரும் இந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ் காப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். மறைமலையடிகள் தலைமையிலே முத்தமிழ் காவலர் கி.பி. விஸ்வநாதன், நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசினார்கள். பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஈவேராவும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்திக்கு எதிராக போர் முழக்கம் செய்தார். அந்த கூட்டத்திலே தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முதல் முழக்கம் வந்தது. அதிலிருந்து தொடர்ந்து 50 ஒரு முறை எதிர்த்து முறியடித்து விரட்டினார்கள் நம்முடைய தமிழ் அறிஞர்களும் புலவர் பெருமக்களும். அதற்கடுத்து 1965 காங்கிரஸ் ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே பக்தவச்சலனார் முதலமைச்சராக இருக்கிறார். 65 இதே ஜனவரி 26 முதல், அதாவது குடியரசு நாள் முதல் இந்தி கட்டாய பாடம் என்று ஒன்றிய அரசு, லால் பகதூர் சாஸ்திரி என்று நினைக்கிறோம், அறிவித்தார்கள். அதை எதிர்த்துதான் மிகப்பெரிய கிளர்ச்சி. 37 நடந்த மொழி புரட்சியில் நடராஜன் என்கின்ற தூய தமிழனும், தாளமுத்து என்கின்ற தூய தமிழனும் அந்த இந்திய எதிர்ப்பொருளை சிறைக்கு சென்று சிறையில் இருந்து வெளியே உயிரற்ற சடலமாகத்தான் வந்தார்கள். அவர்கள் தொடங்கிய அந்த மொழி புரட்சி 65 மிகப்பெரிய எழுச்சியாக 1965 ஜனவரி 26 குடியரசு நாளிலே மிகப்பெரிய எழுச்சியாக வெடித்தது. நாடெங்கிலும் கிளர்ச்சி, பேரணிகள், போராட்டங்கள், ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அஞ்சல் துறையாக இருந்தாலும் சரி, தொலைத்தொடர்பு துறையாக இருந்தாலும் சரி, தொடர்வண்டி துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையும் இயங்க விடாத அளவுக்கு மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அதிலேதான் தடியடிபட்டும், குண்டடிபட்டும், நஞ்சுண்டும், கீழப்பழுவூர் சின்னச்சாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோவை தண்டபாணி, சத்தியமங்கலம் முத்து, அரங்கபாளையம் வீரப்பன், கீரனூர் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, சிவகங்கை அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன், விராலிமலை சண்முகம் போன்ற மானத்தமிழ் மறவர்கள், இவர்களுடைய படங்கள் தான் நமக்கு கிடைத்தது. 12 பேருடைய படங்கள் தான் நமக்கு கிடைத்தது. ஆனால் 400க்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்கள் அன்னை மொழியை காக்க, அருந்தமிழை காக்க, இந்திய ஆதிக்கத்தை தமிழகத்துக்குள் நுழைய விடாமல் எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை, அந்த புரட்சியை, அந்த எழுச்சியை கண்டு அஞ்சி நடுங்கிய திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்களே இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று அறிவித்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாணவரணி அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. ஆனால் புரட்சி வெடித்த உடனே இந்த போராட்டத்தை நிறுத்துங்கள் என்று அறிக்கை கொடுத்து பார்த்தார். ஆனால் நிற்கவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் ஐயா கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டையிலே சிறையில் இருந்ததாக நம்ம வரலாறு படிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் மாணவர்கள் அண்ணாவின் பேச்சை கேட்காமல், அண்ணாவின் கட்டளை மீறி இந்த புரட்சியை முன்னெடுத்ததினாலே இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று வெளிப்படையாக அறிக்கை கொடுத்தார். ஆனால் பாவலேரர் பெருஞ்சித்தனார் போன்றவர்கள்,
பேராசிரியர் இலக்குவனார் போன்றவர்கள், முத்தமிழ் காவலர் கே.பி. விஸ்வநாதன் போன்றவர்கள், தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார் போன்றவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி அந்த போராட்டத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தார்கள். ஒரு வழியாக ஒன்றிய அரசு இந்தியை நாங்கள் கட்டாயமாக திணிக்க மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்த பிறகுதான் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் 20 ஆண்டு கால பேராய கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட்டு 1967 பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் ஏறியது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றார்கள். அந்த பதவியேற்ற காலகட்டத்திலே 1968 இதே ஜனவரி மாதம்தான் ஆட்சி மொழி திருத்த சட்டம், அதற்கு முன்பு 1956 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த மறைந்த சி. சுப்பிரமணியார் அவர்களால் ஆட்சி மொழி சட்டம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஆட்சி மொழி சட்டத்தை இயற்றினார்கள் மொழி வழி மாநில பிரிவினைக்கு பிறகு. ஆனால் 67 ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா 68 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று கொண்டு வந்தார். அந்த திருத்தம் தான் தமிழை தலைக்குப்புற கவிழ்த்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கம் மறைந்து எங்கும் ஆங்கிலம் எதிலும் ஆங்கிலம். இன்றைக்கு சந்தமலர் சீமானவர்கள் ஈவேராவை கடுமையாக சாடி இன்றைக்கு நாடெங்கிலும் தமிழ்நாட்டில் அரசியலிலே பேசு பொருளா இருக்கிறதே, அந்த ஈவேரா மொழி புரட்சி நடந்து கொண்டிருக்கும் போது 37-38 காலகட்டத்திலே ஈவேரா இந்திக்கு எதிராக போர்க்கோலம் கொண்டவர். 1965 மொழி புரட்சியிலே காலி பசங்களை 4 பேரை நடுத்தெருவில் வைத்து சுட்டு தள்ளு பக்தவத்சலம், உன் கையில எதற்கு துப்பாக்கி கொடுத்தது என்றெல்லாம் பேசியவர். அப்படிப்பட்ட அந்த ஈவேராவுக்கு நம்முடைய அறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணா இந்த மொழிப்போர் மறவர்களின் விலைமதிப்பற்ற உயிர் கொடையால் ஆட்சிக்கு வந்தவர். அந்த ஆட்சியை அவர்களை சுட்டு கொல்ல சொன்ன, அந்த போராட்டத்தை நசுக்க சொன்ன, அடக்குமுறையை ஏவி ஒடுக்குமுறையை ஏவி அழித்து ஒழிக்க சொன்ன ஈவேராவுக்கு அந்த ஆட்சியை காணிக்கை என்றார். அந்த காணிக்கை என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஈவேரா தொடக்கத்திலே பேசினார் அல்லவா, தமிழை சனியன் என்றும் காட்டுமிராண்டி மொழி என்றும் வீட்டு அடுக்கலையில் கூட மனைவியோட தமிழில் பேசாதே, வேலைக்காரியோட தமிழில் பேசாதே என்று சொன்னார் அல்லவா. அந்த ஈவேராவினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தத்தான் 1968 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று கொண்டு வந்து அதுவரைக்கும் தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் பயிற்று மொழியாய் இருந்த தமிழ் வழி கல்வியை தலைக்குப்புற வீழ்த்தி கட்டாய தமிழ் என்கின்ற அந்த பகுதியை அண்ணாதுரை நீக்கியனாலே எங்கும் ஆங்கிலம் எதிலும் ஆங்கிலம் என்று வந்துவிட்டது. மணக்க வரும் தென்றலில் குளிராயில்லை, தோப்பில் நலாயில்லை, தனிப்பது அரிதாம் துன்பமது, தமிழ்நாட்டில் தமிழ் தேர்வில் தமிழ்தான் இல்லை என்று ஏங்கினார். இன்றைக்கும் அந்த நிலைதான் இருக்கிறது. அந்த நிலையோடு இன்றைக்கு தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழர் இயக்கங்கள், தமிழர் தேசிய கட்சிகள் இன்றைக்கு முன்னிலை வேகமாக ஒன்றுபட்டு நின்று தமிழ்நாட்டில் அன்னை தமிழை அரியணை ஏற்றுவோம், தமிழ்நாடு அரசே திராவிட மாடல் அரசே ஆட்சி தமிழ் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்து என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கும் போராடக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பல்வேறு தமிழர் அமைப்புகள் நாங்கள் நெல்லையிலே அந்த போராட்டத்தை 2021-22 காலகட்டத்திலே தொடங்கிவிட்டோம். என்றைக்கு நம்ம என்று 3 எழுத்துல தமிழில் எழுதிவிட்டு திருநெல்வேலின்னு பெருசா ஆங்கிலத்தில் எழுதினார்களோ, நம்ம என்று எழுதிவிட்டு தூத்துக்குடி என்று பெருசா ஆங்கிலத்தில் எழுதினார்களோ, நம்ம என்று எழுதிவிட்டு சென்னை மெட்ராஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதினார்களோ, அதை எதிர்த்து 2022 தொடக்கத்திலே நாம் போராட்டத்தை தொடங்கினோம். இன்றைக்கு தூத்துக்குடியில பார்த்தால் அந்த ஆங்கிலம் அகற்றப்பட்டு தூத்துக்குடி என்று தமிழிலே எழுதக்கூடிய நிலையை எந்த வலிமையும் இல்லாமல் மன உறுதி, கொள்கை உறுதி, இலக்கிலே கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் எழுத்துப்பூர்வமாக பேசி குரல் கொடுத்து போராடி இன்றைக்கு எழுத வைத்திருக்கிறோம். நெல்லை மாநகராட்சியிலும் அதே நிலை, ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டு தமிழ் முதல் இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போல காஞ்சிபுரத்திலே நம்முடைய தோழர்கள் வீதிகளிலே இறங்கி தமிழில் பெயர் பலகை எழுதுங்கள் என்று சொன்னதற்காக நம்முடைய தமிழ் முகிலன், மேகநாதன் போன்ற, காஞ்சி சங்கர் போன்ற தோழர்கள் கைதாகி ஏறக்குறைய 15 நாள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. அந்த நிலையிலே இன்றைக்கு 60வது மொழிப்போர் ஈகியர்களின் வீர வணக்க நிகழ்ச்சியை
நெல்லை நடத்தி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவர்கள் எந்த லட்சியத்திற்காக எந்த கொள்கைக்காக மாண்டு மடிந்தார்களோ அந்த கொள்கையை இன்னும் 20 ஆண்டுகள் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை, 50 ஆண்டுகள் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. இன்று அல்லது நாளை, நாளை மறுநாள், என்றாவது ஒரு நாள் அன்னை தமிழை அரியணை ஏற்ற ஒரு தூய தமிழன் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான சூளுரையை இன்றைக்கு நம்முடைய மொழிப்போர் ஈகியர் நாளில் அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அந்த படத்திற்கு முன்னால் என்று அன்னை தமிழை அரியணை ஏற்றுவோம், ஆட்சி மொழி சட்டத்தை 100 விழுக்காடு நிறைவேற்றாமல் விடமாட்டோம் என்கின்ற அந்த சூளுரையை மேற்கொண்டிருக்கிறோம் என்கின்ற இந்த தமிழ் உணர்வு செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் பகிர்ந்து சிந்திக்க தூண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.